நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க எல்லாரும் இந்த உணவை சாப்பிடுங்க. இது எல்லாம் நானே என் கையால பண்ணது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. மகாராணி, இன்னைக்கு நான் விரதம் இருக்கேன். நானும் தான். நீங்க எல்லாரும் விரதம் இருக்கீங்களா? அப்படியா? வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராணி. வணக்கம். நானும் இங்க இருக்கேன் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. ஓ, மன்னிச்சிடுங்க, நான் உங்களை பார்க்கல. வணக்கம் குருவே. ஆஹா, வணக்கம் வணக்கம். மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. விஜயநகரத்தோட மத்த பிரிவுகளோட பொறுப்பையும் உங்ககிட்டயே ஒப்படைச்சிடலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா மகாராஜா, ஒப்படைச்சிருங்க. இவருக்கு வேற என்ன வேலை இருக்கு? ஆமா குருவே, நானும் அததான் யோசிச்சுட்டு இருந்தேன். விஜயநகரத்தோட ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பொறுப்புகளையும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்டே ஒப்படைச்சிடலான்னு பாக்குறேன். சரிங்க மகாராஜா. என்ன மகாராஜா, அது நான் இல்ல குருவே, இந்த வயசுல உங்களால ஓடி ஆடி வேலையெல்லாம் செய்ய முடியாது. அதனால இந்த பொறுப்பு பண்டிதர் ராமகிருஷ்ணருடையதான் ஆக போகுது. அட, அப்புறம் எப்படி நான் ஊழல் பண்றது? மகாராஜா, இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் எந்த காரணத்தையும் கேட்க விரும்பல. நீங்க எப்ப பார்த்தாலும் கொஞ்ச நாட்களுக்கு ஒரு முறை விடுமுறை எடுத்துட்டு தெனாலி கிராமத்துக்கு போயிடுறீங்க. அதனால நீங்க விஜயநகரத்தை விட்டு எங்கேயும் போக முடியாத அளவுக்கு உங்களுக்கு நான் நிறைய பொறுப்புகளை தந்துடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆனா மகாராஜா, நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயம் என்ன? மகாராஜா வாழ்க. மகாராஜா, உங்களுக்கு பிடிச்ச கதை சொல்றவங்க வந்துட்டாங்க. பிரமாதம் குருவே. கதை சொல்ற கலைஞர்கள் வந்துட்டாங்களா? வாங்க, நாம போய் புது கதைகளை கேட்போம். பொறுப்புகளை தந்துகிட்டு இருக்காரு. இப்ப தெனாலி கிராமத்துக்கு போறத பத்தி எப்படி சொல்ல போற? மகாராஜா மீதும் இந்த சந்தோஷமான சபை மீதும் சத்தியமா நான் சொல்றேன், நான் பொய் சொல்ல மாட்டேன். மறக்க முடியாத அந்த இரவை பத்தி இப்ப நான் இங்க பேச போறேன். என்னுடைய வாழ்க்கையின் அங்கமான ஒரு தருணத்தை பத்தி பேச போறேன். நான் சொல்றத கேட்டதும் நீங்க எல்லாரும் வியந்து போக போறீங்க. ஏன்னா நான் பொய் சொல்லவே மாட்டேன். பயங்கரமான இருள் சூழ்ந்த ராத்திரி. பயங்கரமான மின்னலும் இடியும் இடிச்சிட்டு இருந்தது. பயங்கரமான இருளான ராத்திரி இடி இடிச்சிட்டு இருந்த நேரத்துல ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு புலி முன்னாடி வந்து நின்னுது. அது பசியோட இருந்தது. அதுக்கு முன்னாடி அதோட இரை இருந்தது. புலி வேட்டையாட தயாரா இருந்தது. புலியின் கண்கள் ஜொலிச்சது. புலியின் கூர்மையான பற்கள் தயாரா இருந்தது. அப்ப புலி கர்ஜனையோட, என்ன காப்பாத்துங்க, இப்படி விட்டா இது என்ன சாப்பிட்டுரும். பயந்துட்டான். அற்புதம். உங்களை பத்தி கேள்விப்பட்டது எல்லாமே உண்மையாதான் இருக்கு. பிரமாதம். என்னோட மகாராணிகள் சொன்னது உண்மைதான். அற்புதமானது உங்களோட இந்த கலை. உண்மையை சொல்ல போனா நீங்க இந்த கதையை சொல்லும் போது ஒரு கதை சொல்லப்படுற மாதிரியே தெரியல. சொல்ல போனா நீங்க இந்த கதையை அப்படியே எங்களுக்கு நேர்ல காட்டுற மாதிரியே இருக்கு. நான் சொன்னது உண்மைதானே? என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணரே? ஆமா 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 மகாராஜா. மகாராஜா, நீங்க இப்படி சொல்லுங்க.
இந்த உலகத்திலேயே என்னையும் என் மனைவியும் விட ஒரு சிறந்த கதாசிரியர்கள் இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அது பறக்கும் பறவைகள் மீது ஆணை. மகாராஜா, நீங்களே எங்களுக்கு உலகத்தின் சர்வ சிறந்த கதாசிரியருங்கிற கௌரவத்தை வழங்குனீங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அட, ம். அப்துல்லா அவர்களே, உங்களோட திறமை மேல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. ஆனா உலகத்தோட சர்வ சிறந்த கதாசிரியருங்கிற கௌரவத்தை என்னால உங்களுக்கு எப்படி வழங்க முடியும்? ஓஃப்! ஓடும் நீர் மீது ஆணையா சொல்றேன், உடலில் ஓடும் ரத்தம் மீது ஆணையா சொல்றேன். நாங்க இருவரும் உலகத்தின் சிறந்த கதாசிரியர்கள்னு நம்புனீங்கன்னா நீங்க எங்களுக்கு கௌரவத்தை வழங்குறதுல என்ன பிரச்சனை இருக்கும் மகாராஜா? சரிதான், மகாராஜா விட மாட்டாங்க போலயே. பிரச்சனை அது இல்ல. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, உங்களோட கலை அற்புதமானது. நான் உங்க கலைய பாராட்டவும் செஞ்சேன். ஆனா நீங்க தான் இந்த உலகத்தோட சர்வ சிறந்த கதாசிரியர்கள் மற்றும் கதை சொல்லும் நிபுணர்கள்னு எனக்கு உறுதியா தெரியாத வரைக்கும் எப்படி என்னால இந்த கௌரவத்தை வழங்க முடியும்? சரியா சொன்னீங்க. உங்கள் கடவுள் மீது ஆணையாக, ஸ்வர்க்கத்தின் மீது ஆணையாக மகாராஜா, இதுதான் விஷயம்னா நீங்க ஒரு கதாசிரியருக்கான போட்டியை வைங்க. அது மூலமா இந்த உலகத்துல என்னையும் என் பேகமையும் விட சிறந்த கதாசிரியர்கள் வேற யாரும் இல்லைன்னு நிரூபணம் ஆயிடும். நான் வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன். ஒரு வேலை யாருக்காவது என்னையும் என் மனைவி மாதிரியும் கதை சொல்ற திறமை இருந்ததுன்னா அவங்க இங்க முன்னாடி வரலாம். ஏன்னா எங்களால எங்களோட கதைக்குள்ள விழ வச்சு யாரையும் எதையும் பண்ண வைக்க முடியும். யாராலையும் எங்களுடைய கதையின் வலைக்குள்ள விழாம இருக்க முடியாது. ஒருவேளை யாருக்காவது அவங்க எங்களுடைய கதைகளின் வலைக்குள்ள சிக்க மாட்டாங்கன்னு தோணுச்சுன்னா, நாங்க அவங்களை என்ன பண்ண சொல்றோமோ அதை அவங்க பண்ண மாட்டாங்கன்னு தோணுச்சுன்னா, வாங்க நம்ம மோதி பார்த்துடலாம். யாராவது இருக்கீங்களா? இரவின் நட்சத்திரங்கள் மீது ஆணையாக, கண்ணன் மை மீது ஆணையாக, எங்களுடைய சவாலை ஏத்துக்கிறதுக்கான தைரியம் விஜயநகரத்துல இருக்கிற யாருக்குமே இல்லையா? ஒருவேளை யாராவது எங்க இருவரையும் வீழ்த்திட்டாங்கன்னா வெகுமதியின் ரூபத்துல நாங்க அவங்களுக்கு 2000 தங்க நாணயங்களை வழங்குவோம். அப்துல்லா அவர்களே, இந்த மாதிரி எந்த ஒரு போட்டிக்கும் அவசியம் இல்லை. என்னது 2000 தங்க நாணயங்களா? திரும்பவும் மகாராஜா கிட்ட பாராட்டு பெறறதுக்காகவும் அது கூடவே இந்த 2000 தங்க நாணயங்களையும் பெறறதுக்காகவும் பண்டிதர் ராமகிருஷ்ண இந்த போட்டியில கலந்துக்க விரும்புறான். ஆனா இந்த தடவை நான் அப்படி நடக்க விட மாட்டேன். மகாராஜா, நான் இவங்களோட சவாலை ஏத்துக்கிறேன். கிழமை இந்த சவாலை ஏத்துக்க போறானா? குருவே, நீங்க என்ன பண்றீங்க? மகாராஜா, நான் யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஆமா மகாராஜா, விஜயநகரத்துக்கு ஒரு அவமானம் தான், என்னால சும்மா இருக்க முடியாது. இவங்க இந்த விஜயநகரத்துல அவங்க கதைகளின் வலையில சிக்காத யாராவது ஒரு நபர் இருக்காங்களான்னு கேட்டா அது நான் தான் மகாராஜா. மகாராஜா, விஜயநகரத்தோட கௌரவத்துக்காக நான் இவங்களோட சவாலை ஏத்துக்கிறேன். குருவே, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கண்டிப்பா இந்த சவாலை ஏத்துக்க கூடாது. அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஒவ்வொரு சவாலையும் நீங்க மட்டும்தான் ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. எல்லாத்துலயும் நீங்களே முன்னாடி வந்து நிக்காம அமைதியா உட்காருங்க. நான் என்ன பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம 2000 தங்க நாணயங்களை எப்படி என் கையை விட்டு நழுவி போக விடுவேன்? இரவில் பூக்கும் பூக்கள் மீது ஆணையாக, வசந்த காலத்தின் இனிமை மீது ஆணையாக, ஒருவேளை நாங்க மட்டும் உங்களை இந்த போட்டியில வீழ்த்திட்டோம்னா நீங்க எங்களுக்கு என்ன தருவீங்க? சொல்லுங்க ராஜகுரு. நாங்க ஒரு விஷயத்த பணைய வைக்கிறோம்னா நீங்களும் ஏதாவது பணைய வைங்க. சரி, ஒருவேளை நான் இந்த போட்டியில தோத்து போயிட்டேன்னா அப்ப உனக்கு 100 தங்க நாணயங்களை வழங்குறேன். 2000 தங்க நாணயங்களுக்கு பதிலா நீங்க 100 தங்க நாணயங்களை தரீங்களா? விஜயநகரத்தின் ராஜகுரு நீங்க. பந்தயம் கட்டுறீங்கன்னா நீங்க ஏதாவது பெருசா கட்டுங்க. பெருசாவா? குருஜி, சௌதாமினி தேவியா பந்தயம் கட்டிருங்க. குருஜி,
குருஜி, மணி சொல்ல வர்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்ககிட்ட உங்க வீட்டை தவிர பெருசா என்ன இருக்கு, அதனால உங்க வீட்டையே பந்தயம் கட்டிடுங்க. எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு குருஜி. நீங்க தான் வெற்றி பெறுவீங்க. வீட்டை பந்தயம் கட்டிருங்க. நீங்க சொல்றது சரிதான். அதனால நான் என்னோட வீட்டை பணயம் வைக்கிறேன். கிழமை இப்ப தெருவுக்கு வர போறான். லாலா, இன்னொரு புது வீடு. ஐயோ குருவே, என்ன பண்றீங்க? சுயநனவுக்கு திரும்புங்க. அட நீங்க அமைதியா உட்காருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, குறுக்க வராதீங்க. எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலங்கிறதுக்காக என்ன தடுக்க பாக்குறீங்களா? குருவே, உங்க வீட்டை பணைய வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கங்க. மகாராஜா, நான் நல்லா யோசிச்சும் பார்த்துட்டேன். இப்ப என் முடிவையும் எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் வெற்றி என்னுடையதா தான் இருக்கும். நான் இவங்க கதைகளின் வலையில சிக்கிறவனும் இல்ல, இவங்க சொல்றத கேட்கிறவனும் இல்ல. நான் அந்த சிவபெருமானோட பக்தன். விஜயநகரத்தோட நலனுக்காக நான் எதை வேணும்னாலும் பண்ணுவேன். அற்புதம் குருவே, நீங்க ஒரு வித்வான், நீங்க ஒரு மகான். இவர் என்ன காரியத்தை பண்ணாலும் விஜயநகரத்தின் நன்மைக்காக தான் பண்ணுவாரு. அப்படி ஒருவேளை இந்த சவால்ல வெற்றி அடைஞ்சாருன்னா அந்த 2000 தங்க நாணயங்களை இவருக்கு வெற்றி பரிசா தருவீங்களா அப்துல்லா அவர்களே? அத கூட இவரு விஜயநகரத்தின் ஏழைகளின் நன்மைக்காக தானமா வழங்கிடுவாரு இல்லையா குருவே? என்ன? அட கை தட்டுங்க, எல்லாரும் கை தட்டுங்க. இப்ப இதுல உங்களுக்கு எந்த லாபமும் இருக்க போறதில்ல. பிடிவாதத்தை விடுங்க. அப்துல்லா அவர்களே, தள்ளி போங்க. ஐயோ அப்துல்லா அவர்களே, அப்துல்லா அவர்களே, சொல்லுங்க, நீங்க உங்க எந்த கதை மூலமா என்ன பண்ண வைக்க போறீங்க? சூரியனின் ஒளி மீது ஆணையாக, காட்டில் ஓடும் மான் மீது ஆணையாக, நான் உங்களை பத்தி சொல்ற கதையில நீங்க உங்களுடைய நிதானத்தை இழந்து கோவத்துல என்ன அடிக்க போறீங்க. இப்படி ஆமா, இப்படி. பாத்தீங்களா குருவே, நாம பிராமணர்களா இருந்துகிட்டு மத்தவங்களை எப்படி காயப்படுத்த முடியாதுன்னு சொல்லிடுங்க. நீங்க இந்த போட்டியில கலந்துக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிடுங்க. சொல்லுங்க. அமைதியா இருங்க, நீங்க போங்க, தள்ளுங்க. ஐயோ குருவே, சொல்றதை கேளுங்க. குருவே, போய் உங்க இடத்துல உட்காருங்க. அப்துல்லா அவர்களே, இப்பவே நீங்க எனக்கு இந்த 2000 தங்க நாணயங்களை கொடுத்துடுங்க. ஏன்னா நீங்க இப்ப இங்க ஏற்கனவே தோத்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, நான் ஞானி மட்டும் இல்ல, கடுமையா தவம் செய்யற யோகியும் கூட. என்னோட கோபம் அப்புறம் என்னோட சிந்தனையின் மேல எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு. பாலைவனத்து மணல் மீது ஆணையாக, விஜயநகரத்தில் படர்ந்திருக்கும் வயல் மீது ஆணையாக, நான் உங்களுக்கு கோபத்தை வர வச்சே தீருவேன். மகாராஜா, இப்ப போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி வழங்குங்க. சரிதான் குருவே, நீங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்கன்னா இந்த போட்டி இப்போ ஆரம்பமாகட்டும். உத்தரவு மகாராஜா. என் உயிரின் மீது ஆணையாக பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். ஒரு காலத்துல நடந்தது. சுகமான வானிலை. ஆஹா, நாங்கள் செல்லும் ஒரு பாதையில் இந்த ராஜகுருவும் வந்து சென்று கொண்டிருந்தார். அவரு முன்னாடி போனாரு. நாங்களும் அவரு பின்னாடியே எங்களோட ஆசைகளை தேடிக்கிட்டே போனோம். தேடி போனோம். இரவின் அந்த கதை மீது ஆணையாக, உங்களுடைய முதுமை மற்றும் என் இளமை மீது ஆணையாக, அவரு ஓடி போயிட்டு இருந்தாரு. நாங்க பின்னாடியே ஒளிஞ்சு போயிட்டு இருந்தோம். ஆனா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியாம இருந்தது. தெரியல. முன்னாடி கொஞ்சம் வளவளப்பு இருந்தது. நாங்க 2 பேருமே வழுக்கி விழுந்துட்டோம். அவர் வழுக்குனாரு, நாங்க வழுக்கணும். அவர் விழுந்தாரு, நாங்க விழுந்தோம். ஆனா நாங்க விழுந்தது அது தேனின் குளத்துல. மற்றும் அவரு, நீங்க 2 பேரும் தேன் குளத்துல விழுந்தீங்கன்னா நானும் அதுல தானே விழுவேன், வேற எங்க விழுவேன்? நேர்மை மீது ஆணையாக, பாரதத்தின் மீது ஆணையாக, நான் பொய் சொல்ல மாட்டேன். தேனின் குளத்துக்கு பக்கத்திலே ஒரு சாணத்தின் குவியல் இருந்தது. அந்த சாணத்தின் குவியல்ல நீங்க விழுந்துட்டீங்கயா. அதனால உங்க மேல துர்நாற்றம் வீசியது. பிசு 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 பிசு. சீ. குருஜி சாணத்துல விழுந்துட்டாரு. அப்துல்லா அவர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு கோபம் வந்துரும்னா இல்ல, இப்ப நான் ஆனந்தத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க, எவ்வளவு சொல்லணுமோ சொல்லிக்கோங்க, எனக்கு கோபம் எல்லாம் வராது. வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா இதுக்கு அடுத்த கட்டம் தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. நாங்க 2 பேரும் எழுந்து ஒருத்தர் இன்னொருத்தர பார்த்தோம்.
எங்களுடைய பார்வைகளை ஒருத்தர் இன்னொருத்தர் மேல செலுத்தணும். நாங்க எங்க உடல் மேல படர்ந்திருந்த தேனை சுவைக்க இருந்தோம். ஆனா நீங்க உங்களுடைய உடல்ல இருந்த சாணத்தை சுவைக்க இருந்தீங்க. சாணத்தை சுவைக்க இருந்தாரு, சாணத்தை சுவைக்க இருந்தாரு. மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா இங்க மரியாதை மீறப்பட்டுகிட்டு இருக்கு. அமைதி பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அமைதி. இவங்க என்னதான் சாணத்துல தள்ளி விடுறாங்க, உங்களை இல்ல. என்னதான் சாணத்தை சாப்பிட வைக்கிறாங்க, உங்களை இல்ல. எனக்கு எதுவும் தப்பா தெரியல. நீங்க ஏன் குதிக்கிறீங்க? அமைதியா உட்காருங்க. சரிதான், சாணத்தை சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சொல்லுங்க அப்துல்லா அவர்களே, எனக்கு கோவம்லாம் வராது. மேல சொல்லுங்க. சரி, அடுத்து கேளுங்க. சாணத்துல விழுந்த நீங்க போனீங்க குளிக்க. குளிச்சு முடிச்சிட்டு அரசரின் சபைக்கு வந்தீங்க. அங்க உங்களுக்கு சிவன் தரிசனம் தராருன்னு பலவிதமான பொய்களை சொல்லி உங்க வேலைகளை நடத்திட்டு வரீங்க. ஏமாற்றம், கபடம், துரோகம் இதெல்லாம் பண்ணி ராஜகுருவாயிட்டீங்க. அங்க இருந்துதான் உங்களுடைய ஊழல்லாம் ஆரம்பிச்சது. ஊழல் ஆரம்பிச்சது. அரசரை ஏமாத்துனீங்க. ராஜ்யத்தின் கஜானாவை கொள்ளையடிச்சீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. என் மேல எவ்வளவு பொய்யான பழிய போட முடியுமோ போட்டுக்கிட்டே இருங்க. எனக்கு கோவம்லாம் வராது. சரி விடுங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்ப நான் இங்க சொன்னது எல்லாமே பொய் தான். ஆனா இந்த ராஜ்யத்தின் ராஜ நடன பெண்ணுக்கு உங்க மனசுல ஒரு விசேஷமான இடம் இல்லையா? ஆட, இந்த அளவுக்குலாம் நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல ராஜகுரு. அப்படி ஒருவேளை நான் பொய் சொல்றேன்னா உங்களுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரை பார்த்து பொறாமை இல்லையா? இதெல்லாம் இவங்களுக்கு இப்படி தெரியும். இத தெரிஞ்சுக்க ஏன் ரொம்ப தூரம் போகணும்? சாட்சி தான் நம்ம பக்கத்திலே இருக்கே மகாராஜா. அப்பதான் வந்தாரு இவருடைய ஒரு நண்பர். மிகவும் விசித்திரமானவரா இருந்தாரு. மகாராஜா, இவன் என்னோட நண்பன் வெங்குடு சாமி. அவரு கூட சேர்ந்து நீங்க விரிச்சீங்க ஒரு வலைய. அந்த வலையில விழுந்து விஜயநகரம் சிக்கி தவிச்சது. விஜயநகரத்தின் அரசர் முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடவா? ரகசியத்தை சொல்லிடவா? எனக்கும் வெங்கடு சுவாமிக்கும் இடையில இருந்த பேச்சுவார்த்தையை பத்தி கூட இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அடக்கடவுளே, ஒருவேளை இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் இவன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பானோ? இப்ப மகாராஜா முன்னாடி மட்டும் இவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான்னா அப்புறம் என்ன ஆகும்? எல்லாத்தையும் சொல்லிடவா? எல்லாத்தையும் சொல்லிடவா? இவங்க என்ன பத்தி வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி இவங்களை தடுத்தாகணும். இல்லன்னா மகாராஜா என்ன விஜயநகரத்தை விட்டு வெளியேற்றிடுவாரு. எல்லா உண்மையும் சொல்லிடவா? முகத்திரையை கிழிச்சிடவா? எல்லா உண்மையும் சொல்லிடவா? முகத்திரையை கிழிச்சிடவா? எல்லாத்தையும் சொல்லிடவா? திரையை கிழிச்சிடவா? வாயை மூடிக்கிட்டு இரு. என்ன பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க நீ? என்னோட விசுவாசத்தையே நீ களங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. உன்னை நான் விட மாட்டேன். உன்னை இங்கேயே கொண்டு போட்டுறேன். இங்கேயே உன்னை கொண்டு போட்டுறேன். கையாலேயே இன்னைக்கு கொண்டு போட்டுறேன் உன்னை. விட மாட்டேன்டா உன்னை. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, விடுங்க என்ன. இவனை விட மாட்டேன். இன்னைக்கு என் கையாலேயே கொன்றுறேன். விடுங்க என்ன. என்ன தடுக்காதீங்க. இன்னைக்கு அவனை கொண்டு போட்டுறேன். அமைதி. மகாராஜா அவர்களே, இறுதியா இவர் என்ன அடிச்சிட்டாரு. இவருடைய நிதானத்தை இவர் இழந்துட்டாரு. ராஜகுரு அவர்களே, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புறேன். நான் இங்க சொன்ன எல்லாமே என் மனசுக்கு வந்த கதையை தான் நான் சொன்னேன். நான் உங்களை கோபப்படுத்த நினைச்சேன். அது நடந்துருச்சு. ஒத்துக்கிற அப்துல்லா அவர்களே, உண்மையிலேயே இந்த உலகத்துல உங்களை மாதிரி கதை சொல்றதுக்கு யாருமே இல்ல. நன்றி மகாராஜா. ஆனா பந்தயத்தின் படி இவர் வீடு இப்ப எனக்கு சொந்தமாயிருச்சு. குருவே, நான் மிகுந்த வருத்தத்தோட இதை சொல்ல வேண்டியதா இருக்க. நீங்க இந்த போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. வாக்கு கொடுத்ததுதான். அதனால போட்டியின் நிபந்தனைப்படி நீங்க உங்களோட வீட்டை அப்துல்லா அவர்களுக்கு தந்துதான் ஆகணும். கொடுங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா நான் சொல்றதை எங்க கேக்குறீங்க? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க குருவே? எங்க இருக்க போறீங்க? உங்க வீடு இப்ப போயிடுச்சு. மகாராஜா, இவர் வேணும்னு என்ன தாக்கி பேசியிருக்காரு. இவர் இஷ்டத்துக்கு ஏதேதோ பழியெல்லாம் சுமத்தி இருக்காரு மகாராஜா. குருவே, அவரே தான் அதை ஒத்துக்கிட்டாரு இல்லையா? அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் எல்லா குற்றங்களும் கற்பனையானதுன்னு.
நீங்க எதுக்காக அதை உண்மை நம்பினீங்க? அட கடவுளே! நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க தங்கறதுக்கு இன்னொரு வீடு கிடைக்கிற வரைக்கும் நீங்க தங்கறதுக்கான ஏற்பாடுகளை நானே பாத்துக்கிறேன். என் வீடு போயிருச்சு, என்னோட வீடு போயிடுச்சு. ஐயோ குருஜி, வீடு தான் போச்சு, இருக்கை இல்ல. ஆமா, எழுந்திருக்க மேல உட்காருங்க. எந்திரிங்க, எப்படி வந்து உட்காருங்க. பாத்து பாத்து. உட்காருங்க. மகாராஜா அவர்களே, இப்பவாவது நீங்க எனக்கு இந்த உலகத்துல சர்வ சிறந்த கதாசிரியர்ங்கிற கௌரவத்தை வழங்குங்க. அப்துல்லா அவர்களே, இப்ப நான் உங்களுக்கு இந்த கௌரவத்தை வழங்க போறதில்ல. ஏன்? பந்தயத்தின்படி இதுதானே நடக்கணும். நீங்க உங்களுடைய வாக்குல இருந்து பின்வாங்குறீங்க மகாராஜா. அப்துல்லா அவர்களே, கொடுத்த வாக்கு நிறைவேற்றாம இருக்கிறது என் ரத்தத்திலேயே இல்ல. நான் உங்களோட கலைய பாராட்டினேன். இந்த உலகத்துல உங்களை விட சிறப்பா கதை சொல்றவங்க வேற யாரும் இல்லைன்னு கூட சொன்ன. ஆனா நீங்க உங்களோட இந்த கலையை தவறா பயன்படுத்திருக்கீங்க. ஒரு மதிப்புக்குரிய மனிதனை இப்படி நிறைஞ்ச சபையில மனசுக்கு வந்த கதைகள் மூலமா பொய்யா பழி போட்ட அவமானப்படுத்தி வலிய தந்திருக்கீங்க. அவரை கோவப்படுத்திருக்கீங்க. அதனாலதான் அவர் உங்க மேல கை ஓங்கினாரு. நீங்க அவரோட கோவத்தை சாதகமா பயன்படுத்தி அவர் வீட்டை பறிச்சுக்கிட்டீங்க. நீங்க உங்க கலையை தவறா பயன்படுத்திருக்கீங்க. அது சரியில்லை. தவறான ஒரு விஷயத்த நான் எப்பவும் ஆதரிக்க மாட்டேன். சரி மகாராஜா, வானில் உள்ள நிலவின் மீது ஆணை, இருளின் இரவு மீது ஆணை, நான் உங்ககிட்ட இருந்து இந்த கௌரவத்தை பெற்றே தீருவேன். நாளைக்கு திரும்ப நான் உங்க சபைக்கு வருவேன். உங்க சபையில இருக்கிற எல்லாரையுமே நான் வீழ்த்துவேன். அதுக்கப்புறம் இந்த கௌரவத்தை நீங்க எனக்கு வழங்கிதான் ஆகணும். அத நீங்க முடிவு பண்ணக்கூடாது. அத நேரம்தான் முடிவு பண்ணணும். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! 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 இப்ப என்ன பண்ண போற ராமா? மகாராஜா கிட்ட இப்ப உன்னால தென்னாலியை பத்தி பேச கூட முடியல. இப்ப சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் பட்டு. ஓம் நம சிவாய. நம்மளோட எல்லா பாவங்களும் போயிடணும். திரும்ப ராஜகுரு ஆயிடணும். திரும்ப ராஜகுரு ஆயிடணும். திரும்ப அட குருஜி, நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம். ரெண்டு பேரும் அப்படி என்ன பாவம் பண்ணீங்க? எங்க வந்து இப்படி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது என்னடா குருஜி, ஒரு சாமியாரங்கள பூஜை பண்ணி பிராய்ச்சித்தத்தை தேடிக்கோ. ஐயோ, மாட்டிக்கிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் என்னோட ஊழலை பத்தி ஏதாவது அந்த சாமியார் கிட்ட சொன்னீங்களா என்ன? சொல்லுங்க. சொல்றேன். என்ன நடந்ததுன்னா, அது கிழவனை ஊம் பண்ணிடணும். கிழவனை ஊம் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? தப்பு, பெரிய தப்பு. எங்களோட 40 வருட தவத்தை நீங்க ரெண்டு பேரும் கெடுத்துட்டீங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் தேலா மாற தயாராகிடுங்க. வேண்டாம், மன்னிச்சிருங்க. உங்களுக்கு முன்னாடி நாங்க சிறு பாலகர்கள். சாமி, நீங்க இவங்கள மன்னிச்சிருங்க. பார்க்கிறதுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல பசங்க மாதிரி தெரியறாங்க. மன்னிச்சிடுங்க. இல்ல, இவங்க ரெண்டு பேரும் பெரிய பாவம் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நான் சாபம் வழங்கியே தீருவேன். இல்ல, வேண்டாம். நாங்க பாவிகள் இல்ல. பாவி அந்த கிழவன் தான். குருஜி, அந்த கிழவன். ரெண்டு பேரும் அவர் சொன்னதை கேட்டா அப்படியே பண்ணுவாங்க. இப்ப நான் உங்களை தேள்களா மாத்த போறது இல்ல. உங்க ரெண்டு பேரும் இங்கேயே பஸ்மமாக்க போறேன். இல்ல சாமி, எங்களை பஸ்மமாக்கிடாதீங்க. எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிருங்க சாமி. நீங்க ரெண்டு பேரும் சாமியோட சாபத்துல இருந்து தப்பிக்கணும்னா அவர்கிட்ட மரியாதையை எல்லாம் உண்மையா சொல்லிருங்க. உங்களோட பாவங்களுக்கு பிராயச்சித்தை தேடிக்கோங்க. அப்புறம் உங்களோட குருவை பத்தி எல்லாத்தையும் சொல்லிருங்க. அது மூலமா உங்களுடைய எல்லா பாவங்களும் நீங்கிரும். அப்படி பண்றதால எங்க பாவங்கள் எல்லாம் போயிடுமா? எல்லா பாவங்களும் போயிரும். சொல்லுங்க. நாங்க எங்களோட குருஜியை பத்தி எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுறோம். எங்களை மன்னிச்சிருங்க குருஜி. இன்னொரு முறை இப்படி எல்லாம் நடக்காது. நாங்க உங்களோட செல்ல சிஷ்யர்களாவே இருப்போம். எழுந்துருங்க. என் குழந்தைகளை, நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் சபையில அப்துல்லாவையும் அவனோட மனைவியையும் பாத்தீங்கல்ல?
இப்போ இவங்க 2 பேரோட முகமும் நீங்க பார்த்ததா சொன்ன அவங்களோட முகமும் ஒத்து போகுதா? அவங்க 2 பேரும் சாமியார் மாதிரி நடிச்சு உங்களை முட்டலாக்கி இருக்காங்க. நீங்களும் ஏமாந்துட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு சபையில அவங்க என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க. இது வரைக்கும் நான் யார்ட்டையும் ஏமாந்தது இல்ல. ஆனா இப்ப உங்களால நான் என் வீட்டை இழந்துட்டு நடுத்தெருல நிக்கிறேன்டா. அந்த அப்துல்லாவை நான் இப்போ சும்மா விட மாட்டேன். மகாராஜா கிட்ட நான் விஜயநகரத்தை விட்டுட்டு நிரந்தரமா என்னோட கிராமமான தென்னாலியில வாழ விரும்புறேன்னு மகாராஜா கிட்ட பேச கூட முடியல. ராமா, நீ இன்னமும் விஜயநகரத்தை விட்டுட்டு தென்னாலி போக விரும்புறியா? இத நீ யோசிச்சு பாத்தியா? நீ மட்டும் விஜயநகரத்தை விட்டு போனனா அப்புறம் விஜயநகரத்தை இந்த அப்துல்லா மாதிரியான ஆளுங்க கொள்ளடிச்சிருவாங்க. நீ சொல்றது உண்மைதான் பட்டு. இங்க ஒரு பக்கம் தென்னாலி கிராமத்துக்கு அதோட பொன்னான எதிர்காலத்துக்கு நான் தேவைப்படுறேன். இன்னொரு பக்கம் வெங்கடு சுவாமி மற்றும் அப்துல்லா மாதிரியான சுயநலம் கொண்ட ஏமாத்துக்காரங்கிட்ட இருந்து விஜயநகரத்தை பாதுகாக்கவும் நான் தேவைப்படுறேன். அப்ப இப்ப என்ன பண்ண போற ராமா? எதை தேர்ந்தெடுக்க போற? நீ வாழும் நிலத்தையா இல்ல பிறந்த நிலத்தையா? குருஜி, இப்படி சோகமாலாம் இருக்காதீங்க குருஜி. அந்த அப்துல்லாவும் அவனோட மனைவியும் உங்களுடைய வீட சொந்தம் கொண்டாடணும்னா அதுக்கு முதல்ல அவங்க உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்தாகணும் இல்லையா? குருஜி, நாங்க வெளியே இருந்து பூட்டை போட்டுட்டோம். அப்துல்லாவும் அவனோட மனைவியும் இங்க வந்தாங்கன்னா பூட்டை பார்த்துட்டு திரும்பி போயிட போறாங்க. அதனால நீங்க அவங்க கண்ணில் படவே மாட்டீங்க. நான் எப்படி என்னோட புத்தியை பயன்படுத்திருக்கேன்னு பாத்தீங்களா குருஜி? நான் எப்பேற்பட்ட ஒரு புத்திசாலியா இருக்கேன் பாருங்க. மாஷா அல்லாஹ். நீங்க எங்களை அப்படி வரவிடலனா நாங்க இப்படிதானே வந்தாகணும். என்ன ஜன்னல் வழியா வந்துட்டாங்க? வெளியே போட்டிருக்கும் பூட்டு மேல ஆணையா சொல்றேன், நான் பொய் சொல்ல மாட்டேன். பூட்டு போட்டதெல்லாம் சரிதான், ஆனா ஜன்னலுக்கு பக்கத்துல ஏணி எதுக்காக வச்சிருந்தீங்க? ஏணிய பார்த்த உடனே நீங்க இன்னும் வீட்டுக்குள்ளதான் இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏணிக்கு பக்கத்துல ஜன்னல் இருந்துச்சா? இல்ல, ஜன்னலுக்கு பக்கத்துல ஏணி இருந்துச்சா? இங்க வா. ராஜகுரு அவர்களே, இப்போ பந்தயப்படி இந்த வீடு எங்களுடையதாயிடுச்சு. நீங்க உங்க சொத்தை இங்க இருந்து கொண்டு போயிடலாம். எந்த சொத்தை கொண்டு போயிடலாம்? நீங்க உங்களை இங்க இருந்து கொண்டு போயிடலாம். அததான் இவங்க சொன்னாங்க. நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். நான் இந்த இடத்தை விட்டு இப்ப அசைய போறதில்ல, எங்கேயும் போறதாவும் இல்ல. வீழும் நட்சத்திரம் மீது ஆணையாக, சூரியன் மீது ஆணையாக, நீங்க மட்டும் இப்ப இங்க இருந்து அமைதியா போகலனா அப்புறம் நான் மகாராஜா கிட்ட போயிடுவேன். நான் மகாராஜா கிட்ட போய் இன்னைக்கு நான் அரசபையில சொன்ன எல்லா விஷயமும் மனசுல தோணுன கதை இல்ல, 100% உண்மையானதுன்னு சொல்லுவேன். வெங்கடசாமியோட சேர்ந்து நீங்க என்ன திட்டம் தீட்டி இருந்தீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சௌதாமணி தேவியோட உங்களுக்கு என்ன உறவு இருக்குன்னு அதுவும் எங்களுக்கு தெரியும். இப்போ முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். ஞாபகம் வச்சுக்கோ அப்துல்லா, நான் மட்டும் என்னோட இந்த வீட்டை உங்ககிட்ட இருந்து திரும்ப வாங்கலன்னா அப்புறம் என்னோட பேரு ராஜகுரு தத்தாச்சாரியார் இல்ல. நான் உன்னை விட மாட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம். பாத்தீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நேத்து பந்தயத்துல நான் என்னோட வீட தோத்துட்டேன். தோத்ததுதான். ஆனா மகாராஜா என்னை இங்க மாளிகையிலேயே இருக்க சொல்லி கட்டளை இட்டு இருக்காரு. அட இப்ப இந்த ஹூலாம் விடுங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கல தானே. இப்ப சொல்லுங்க.
குருவே, நீங்க எப்ப பார்த்தாலும் ஏன் என்ன இப்படி நினைக்கிறீங்க? நீங்க அப்படிப்பட்டவர் தானே? கண்டிப்பா இல்ல. உங்களுக்கும் மகாராஜாவுக்கும் இடையில இருக்கிற அன்புக்குள்ள நான் எப்பவும் வந்ததே இல்ல. சரி, அதை விடுங்க. இத சொல்லுங்க, ஒருவேளை நாளையில இருந்து நான் அரசவைக்கு வரத நிறுத்திட்டேனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, தயவு செஞ்சு நீங்க என் கூட இந்த மாதிரி எல்லாம் விளையாடாதீங்க. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதாவது நீங்க சபைக்கு வராத ஒரு நல்ல நாள் கண்டிப்பா வரவே வராதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். குருவே, அநேகமா அந்த நாள் சீக்கிரமே வந்துடலாம். எப்ப அந்த நாள் வரும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே? மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வந்து கொண்டு இருக்கிறார். விஜயநகரத்தை விட்டுட்டு தென்னாலி கிராமத்துக்கு போய் நான் நிரந்தரமா வாழ்றத பத்தி இன்னைக்கு மகாராஜா கிட்ட பேசியே ஆகணும். மகாராஜா, அப்துல்லாவையும் அவரோட மனைவியும் வர சொல்லுங்க. வாடா என் அன்பு அப்துல்லா. அப்துல்லா அவர்களே, உங்க இருவரோட கதை சொல்ற திறமையை நான் பாராட்டுறவனா இருந்தேன். ஆனா நீங்க உங்களோட கலையை தவறா பயன்படுத்திருக்கீங்க. உங்களோட கலையை பயன்படுத்தி ஒரு நேர்மையான மனிதர்கிட்ட இருந்து அவரோட வீட்டை பறிச்சிருக்கீங்க. இந்த விஷயம் என்ன காயப்படுத்திருக்க. இப்ப நீங்க இன்னொரு கதை சொல்லணும்னு விரும்புறேன். இன்னொரு போட்டி நடக்கணும்னு விரும்புறேன். என்னோட அரசவையில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் திறமையானவங்க. அவங்கள உங்களால வீழ்த்த முடியாத. இதுல நீங்க தோல்வி அடைஞ்சீங்கன்னா குருவுக்கு அவரோட வீட்டை முழு மரியாதையோட திருப்பி தந்துடணும். மகாராஜா அவர்களே, ஓடும் நதி மீது ஆணையாக, எங்கள் கதை மீது ஆணையாக பொய் சொல்ல மாட்டோம். ஆனா மகாராஜா, இப்ப நாங்க திரும்ப பந்தயம் கட்டணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா நாங்க அதுல போட்டி போட தயாரா இருக்கோம். உங்களோட அரசபையில யாராவது எங்களோட போட்டி போட தயாரா இருக்காங்களா? மகாராஜா, உங்களுடைய சபை அதிகாரிகளை பத்தி ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் மலை மீது ஆணையாக, ஒரு பக்தனின் பக்தி மீது ஆணையாக பொய் சொல்ல மாட்டோம். ஆனா எங்களுக்கே சவால் விடுற அளவுக்கு உங்க அரசபையில இருக்கிற யாருக்கும் அவ்வளவு தைரியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, குழந்தைகளா? சொல்லுங்க குருஜி. குழந்தைகளா, பாருங்க, குரு தட்சணை தர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. போங்க, போய் அவங்களோட சவாலை ஏத்துக்கங்க. அவங்கள ஜெயிச்சுட்டு வாங்க. அதோடைய வீட்டு திரும்பவும் எனக்கு பெற்று கொடுங்க. போங்க. மன்னிச்சிருங்க குருஜி, இன்னைக்கு எங்க கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இன்னொரு நாளைக்கு வேணா குருதட்சணைய கொடுக்கறோம். மகாராஜா தனியும் மணியும் இவங்களோட சவாலை ஏத்துக்கிட்டாங்க. நம்ம முடியாதுன்னு தானே சொன்னோம். மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா இந்த மாதிரியான போட்டிகளை நடத்துறது சரியில்லை. விஷயம் போட்டிய பத்தினது இல்ல பண்டித ராமகிருஷ்ணரே, விஷயம் தகுதிய பத்தினத. இவங்க கலையை தவறா பயன்படுத்தி ஒருத்தரோட வீட்டை பறிச்சிருக்காங்க. அதனால என் அரசவையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் திறமையானவங்கன்னு சாமர்த்தியசாலினும் இவருக்கு காட்ட விரும்புறேன். அவங்களால இவங்களை தாக்கு பிடிக்கவும் முடியும், இவங்களை வீழ்த்தவும் முடியும் நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம யாரோட வீட்டை இவங்க பறிச்சிருக்காங்களோ அந்த ராஜகுரு தத்தாச்சாரியர் என் அப்பாவுக்கு சமமானவர். மற்றும் ராஜகுருவோட தோல்வி என்னோட தோல்வி. மகாராஜா அவர்களே, ஒருவேளை நாங்க இந்த பந்தயத்துல தோத்துட்டோம்னா சந்தேகமே இல்லாம ராஜகுருவுக்கு நாங்க அவருடைய வீட்டை திருப்பி தந்துருவோம். ஆனா சவாலும் போட்டியும் ஒருதலை பட்சமா இருக்க முடியாது. அதனால நான் தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, நாங்க ராஜகுருவின் வீட்டை நாங்க திருப்பி தரோம்னா பதிலா எங்களுக்கு என்ன கிடைக்கும்?
அப்துல்லா அவர்களே நாங்க மட்டும் தோத்து போயிட்டோம்னா எங்களோட தரப்புல இருந்து எங்களோட அன்பான குருஜி உங்களுக்கு 1000 தங்க நாணயங்களை கொடுப்பாரு. இப்பவும் அது அவரோட பைக்குள்ளேயே தான் இருக்கு. இங்க பாருங்க இருக்கு. குருஜி எடுங்க எடுங்க. எதுக்காக இப்படி தயக்கப்படுறீங்க? பைய வெளியில எடுங்க. நீங்க வாங்கிக்கோங்க, வந்து வாங்கிக்கோங்க, அதை கொடுங்க. தனிமணி, ஒரு விஷயத்தை நல்ல காதை திறந்து கேட்டுக்குங்க. ஒருவேளை இந்த சவால்ல நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா அப்புறம் என் வீட்டோட சேர்த்து இந்த தங்க நாணயங்களும் போயிடும். அப்படியா மணி? அதுக்கப்புறம் உங்க 2 பேரோட உயிரும் என் கையால போயிடும். இப்ப சொல்லுங்க அப்துல்லா அவர்களே, இந்த தடவை உங்களோட சவால் என்ன? மகாராஜா, சவால் என்னன்னா நாங்க 2 பேரும் இவங்க 2 பேத்துக்கும் ஒரு கதையை சொல்லுவோம். எங்களுடைய கதையை கேட்டதுக்கு பிறகு இவங்களால ஒருவேளை இவங்களோட சிரிப்பை அடக்க முடியலனா, சிரிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த போட்டியில வெற்றி எங்களுடையது. அப்புறம் அந்த தங்க நாணயங்களும் தான். ஒருவேளை இவங்க சிரிக்கலனா நாங்க ராஜகுருவோட வீட்டை அவர்கிட்டே திருப்பி தந்துடுறோம். இதெல்லாம் சுலபமான போட்டி, நாங்க சிரிக்கவே மாட்டோம். ராஜகுருவோட வீட இல்ல, கிழவனோட வீட்டை நம்ம கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவோம். சரிதான், போட்டி ஆரம்பிக்கட்டும். ஒரு துடிப்பு இருந்தது, ஒரு இதயம் இருந்தது. இதயம் இருந்தது. தனிமணியோட வீட்டுல ஒரு சுரங்கம் இருந்தது. அந்த சுரங்கத்துல ஒரு எலி வாழ்ந்துகிட்டு இருந்தது. அத பார்த்து கோவத்துல தனிமணிக்கு ஏதோ ஆச்சு. அந்த எலி அதோடைய சுரங்கத்துல இருந்து வெளியே வந்துட்டு போய்கிட்டு இருந்தது மற்றும் தனிமணியோட உணவை சாப்பிட்டுட்டு இருந்தது. தனியும் மணியும் அந்த எலிய கொல்றதுக்கான திட்டத்தை தீட்டிட்டு இருந்தாங்க. ஆனா தனிமணி கிட்ட புத்தி எங்க இருந்து வந்தது? தனியும் மணியும் புத்திய ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட இருந்து இரவில் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் தனி முந்திரியையும் மணி திராட்சையும் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு வால்ல ஒரு பக்கம் முந்திரிய வச்சாங்க, இன்னொரு முனையில திராட்சைய வச்சாங்க. திராட்சை. அப்புறம் சுரங்கத்துல இருந்து எலி வந்தது. முந்திரியும் திராட்சையும் பார்த்து அதோட மனசு தடுமாறுச்சு. அப்புறம் அது வாலின் கூர்மையான பக்கத்துல ஒரு எலி மாதிரி இல்லாம ஒரு குதிரை மாதிரி ஓடுச்சு. முதல்ல முந்திரிய சாப்பிடலாம் நினைச்சது, அப்புறம் திராட்சைய சாப்பிடலாம் நினைச்சது. அப்புறம் அந்த குழப்பத்துல தான் தெரிய வந்தது எலியின் தலை துண்டிக்கப்பட்டதுன்னு. அப்புறம் எலியோடைய மனைவி வந்தது. அந்த வாலை தாண்டி அது எகிரி குதிச்சுது. அப்புறம் அது தனிமணி கிட்ட போச்சு. ஒரு முறை தனியை கடிச்சது, அப்புறம் மணியை கடிச்சது. ஒரு முறை இங்க கடிச்சது, ஒரு முறை இங்க கடிச்சது. ஒரு முறை இவ்ளோ கடிச்சது, இன்னொரு முறை அவ்வளோ கடிச்சது. ஒரு முறை இப்படி கடிச்சது, இன்னொரு முறை இப்படி கடிச்சது. ஒரு தடவை இங்க கடிச்சது, இன்னொரு முறை அங்க கடிச்சது. ஒரு முறை இப்படி கடிச்சது, இன்னொரு முறை அப்படி கடிச்சது. மகாராஜா, இப்போ உங்களுடைய இந்த புலிகளும் என் முன்னாடி பசுவாயிட்டாங்க. இப்போ ராஜகுருவோட வீடும் எனக்கு சொந்தம், அந்த தங்க நாணயங்களும் எனக்கு சொந்தம். மகாராஜா, வீசும் புயல் மீது ஆணையாக, துள்ளி குதிக்கும் மலைகள் மீது ஆணையாக, உங்களுடைய இந்த அரசபையில என்ன இந்த மொத்த விஜயநகரத்திலயுமே கூட என்னுடைய கதை சொல்ற கலைக்கு முன்னாடி யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது. என்னோட வந்து போட்டி போட யாராவது இருக்காங்களா? மகாராஜா, இந்த விஷயத்தை இதோட முடிச்சு வைக்கிறது தான் நல்லதா இருக்கும். ஏன்னா பண்டித ராமகிருஷ்ணரே, இது மரியாதை பிரச்சனை. குரு தோல்வி அடைஞ்சிட்டாரு, தனிமணிய தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்ப இவங்களை எதிர்கொள்ள ஒரு திறமையானவங்க கூட இந்த விஜயநகரத்துல இல்லையா? மகாராஜா அவர்களே, ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? சொல்ல போனா உங்க அரசபை உறுப்பினர்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, தோன்னது என்னமோ பெரிய மலைய, ஆனா வெளியே வந்தது சின்ன எலிதான்.
மகாராஜாவுக்கு அவமானம் ஏற்படுறது என்னால பொறுத்துக்கவே முடியாது. உங்களோட கலை மேல உங்களுக்கு பெரிய அகங்காரம் இருக்குல்ல, நான் உங்களோட அகங்காரத்தை உடைக்கிறேன். சின்ன மகாராணி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. நான் உங்களுடைய சவாலை ஏத்துக்கிறேன். அப்ப சரி மகாராணி, அப்ப போட்டியை வச்சுக்கலாம். நானும் உங்களுடைய சவாலை ஏத்துக்கிறேன். ஆனா ஒருவேளை நீங்க இந்த சவால்ல தோத்துட்டீங்கன்னா உங்களுடைய கழுத்துல அந்த விலை உயர்ந்த வைர மாலை இருக்கு இல்லையா, அந்த மாலை என்னுடைய மனைவியின் கழுத்துக்கு சொந்தமாயிடும். இதுக்கு சம்மதமா? இது என்னோட அம்மா கொடுத்த மாலை. சரி, எனக்கு இதுல சம்மதம். சரி, எனக்கும் சம்மதம். ஆனா சவால் என்னன்னா, கதையை நீங்க கேட்கும்போது நீங்க எதுவும் பேசக்கூடாது. நீங்க முற்றிலும் அமைதியா இருக்கணும். சம்மதமா? சரி, இவ்வளவுதானா விஷயம்? சின்ன மகாராணி நிறைய பேசுவாங்களே, இவங்களால இப்படி அமைதியா இருக்க முடியும்? சரி, இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் திராட்சை மற்றும் பூசணி பொரியல் பண்ண சொல்லி தர போறேன். அது கூடவே உங்க எல்லாருக்கும் மகாராணி திருமலம்மா எப்படி அவங்க சமைக்கிறாங்கன்னு காட்ட போறேன். அப்ப இப்ப ஒரு அற்புதமான மகாராணியின் கதையை கேளுங்க. சுவையில்லா உணவை சமைப்பாங்க, அவங்களுடைய உணவை அவங்களே பாராட்டிப்பாங்க. இவங்க கையால பண்ண உணவை சாப்பிட எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த உணவை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாருமே ஓடி ஒளிவாங்க. சொல்ல போனா மகாராணியின் கணவர் ஒரு அரசர் கூட. எப்பெல்லாம் மகாராணி கையால பண்ண உணவை சாப்பிடுறாரோ அப்பெல்லாம் அவரு சித்திரவதையை அனுபவிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சுவையற்ற உணவை சமைக்கிற மகாராணியின் கதைய நாங்க சொல்ல போறோம். இப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி மகாராணி சமையல் அறைக்கு வருவாங்க. எதை சாப்பிட முடியாதோ அததான் சமைப்பாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.